இயேசுவோடு கூட 12 சீஷர்கள் உண்டு. ஒரு நாள் இயேசு ஒரு பிரசங்கத்தை முடித்து அற்புதம் செய்து ஜனங்களை ஆசீர்வதித்த பிறகு மலையின் மீது ஜெபம் பண்ண அவர் தனிமையாய் கடந்து போகிறார். சீஷர்களை பார்த்து அக்கறைக்கு கடந்து போங்கள் என்று சொன்னார். கலிலேயா கடலில் படகில் அவர்கள் பிரயாணப்பட்டு போனார்கள். நடு கடலிலே காற்று எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அவளால் படகை அதற்கு மேல் செலுத்த முடியவில்லை. காற்று பலமாய் வீசுகிறது, அலைகள் கொந்தளிக்கிறது, படகு அமிழ்ந்து விடுகிற சூழ்நிலை. பயந்து கலங்கி கொண்டிருக்கிறார்கள். இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்க்கிறார். ஆபத்தில் அகப்பட்டு கொண்டார்கள். என் சீஷர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டுமே, ஆபத்தில் இருக்கிறவளை பாதுகாக்க வேண்டுமே என்று இயேசு கடலின் மீது நடந்து அங்கே வருகிறார். இயேசு கடலின் மீது நடந்தது வித்தை காண்பிப்பதற்கு அல்ல, ஆபத்தில் இருந்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்காக அவர் கடலின் மீது நடந்து அங்கே வந்தார். அப்பொழுது பேதுரு என்ற சீஷன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் கடலின் மீது நடக்கிறீர, எனக்கும் உத்தரவு கொடும். அவர் சொன்னார், வா என்று கூப்பிட்டார். அவனும் கடலின் மீது காலை எடுத்து வைத்த போது நடக்க முடிந்தது. சில அடிகள் தூரம் எடுத்து வைத்தான். அந்த வெட்டாந்தரையாய் கடல் காணப்பட்டது. கொஞ்சம் தூரம் போன பிறகு திரும்பி பார்க்கிறான். பெரும் காற்று வீசுகிறது, அலைகள் கொந்தளிக்கிறது. அந்த சூழ்நிலையை பார்க்கிறான். உடனே பயம் உள்ளத்தில் வருகிறது. பயந்த உடனே அமிழ்ந்து போனான். ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிட்டான். இயேசு தன் கரத்தை நீட்டி தூக்கினார். இயேசு சொல்லுகிறார், ஏன் சந்தேகப்பட்டாய்? நான் தான் உன் அருகில் இருக்கிறேனே, நான் தான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேனே. நீ என்னை நோக்கி இருந்தால் நீயும் இந்த காரியத்தில் தைரியமாக நடந்து வந்திருக்கலாமே. ஏன் சந்தேகப்பட்டாய்? சூழ்நிலைகளை பார்த்து அவனுக்குள்ள ஒரு சந்தேகம், பயம் வந்தது. இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் அவிசுவாசத்தினாலே கலங்கி கொண்டிருக்கலாம். ஐயா, ஒரு 5000 ரூபாய் கடன்னா பரவாயில்ல, 5 லட்சம் ரூபாய் கடன், எப்படி அதுல இருந்து வெளியே வர முடியும்? சூழ்நிலைகளை பார்த்து ஒரு அவிசுவாசம், பயம் உண்டாகிறது. ஒரு சின்ன வயிற்று வலின்னா பரவாயில்ல, சுகமாகிறோம். கேன்சர்னு டாக்டர் சொல்றாங்களே, எப்படி இதுல இருந்து நான் சுகம் பெற்று வருவது? ஐயோ, அவ்வளவுதான் என்ற பயம் சூழ்ந்து கொள்ளுகிறது. சூழ்நிலைகளை பார்க்கும் போது, உங்களை சுற்றி வரக்கூடிய பிரச்சனைகள், நெருக்கங்களை பார்க்கும் பொழுது அநேகருடைய உள்ளத்திலே அவன் நம்பிக்கை உண்டாகிறது, சந்தேகம் உண்டாகிறது. ஆகவே தான் பயம் வருகிறது. என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, எப்படி நடந்துருமோ, நான் மரித்து போவேனோ, இதிலிருந்து வெளியே வர முடியுமோ, வர முடியாதோ, ஒரு பயம் சூழ்ந்து கொள்ளுகிறது. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் முன்னால் இருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை காட்டிலும் அவர் பெரியவர். உங்களுடைய தேவைகளை காட்டிலும் அவருடைய ஐஸ்வர்யம் பெரிது. உங்களுடைய வியாதிகளை காட்டிலும் அவருடைய சுகமளிக்கிற வல்லமை பெரிது. அவரால் உங்களை குணமாக்க முடியும். அவரால் உங்கள் தேவைகளை சந்திக்க முடியும். அவரால் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். அவரால் உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றி அமைக்க முடியும். அவருடைய வல்லமையை விசுவாசியுங்கள். என் 14 வயசுல ஹார்ட் என்லார்ஜ்மென்ட், இருதயம் வீங்கிவிட்டது. என்னுடைய வலது கால் பாதிக்கப்பட்டு செயலற்று போய்விட்டது. சென்னையில் பாடியில் தான் நாங்கள் இருந்தோம் 10 வருஷம். 68ஆம் வருஷம் முதல் 78ஆம் வருஷம் வரைக்கும் பாடியில் தான் நாங்கள் இருந்தோம். என்னுடைய தகப்பனார் இங்கே வியாபாரம் செய்து கொண்டிருந்தபடியால் குடும்பமாக இங்கே இருந்தோம். வெள்ளிவாக்கம் சிங்காரம்பிள்ளை ஸ்கூலில் தான் நான் படித்து கொண்டிருந்தேன். அப்போ தான் என் சரீரம் பாதிக்கப்பட்டது. அப்போ கிறிஸ்தவங்கனாலே எனக்கு பிடிக்காது. அந்த சமயத்தில் யாராவது இயேசுவை பற்றி சொன்னா அவ்வளவுதான் வந்திருக்கோம். கேவலமா பேசி அனுப்பிடுவேன். இயேசுனாலே எனக்கு பிடிக்காது. அவரை குறித்து யாராவது சொல்ல வந்தா அவங்களை பரிகாசம் பண்ணி கேலி பண்ணி அனுப்பிடுவேன். ஆனால் தான் இன்று அவருடைய வார்த்தை அறிவிக்க நான் இருக்கும் பொழுது அவருடைய சமூகத்தில் நடுங்குகிறேன். எனக்கு என்ன தகுதி ஆண்டவரே? உண்மை கேவலமா பேசினேனே, உங்களுடைய வசனத்தை எடுத்து உண்மை குறித்து பேச எனக்கு என்ன தகுதி இருக்கு? உண்மை அவமானமா நான் பேசினவேன், கேவலமா பேசினேன். மேடையில் சொல்லக்கூடாத அளவு இயேசுவை குறித்து கீழ்த்தரமா பரிகாசமா பேசின பாவி, துரோகினா. இந்த இளம் வாலிப வயதில் வியாதிப்பட்டு நான் படுக்கையில் ஆகிவிட்டேன். என் பெற்றோர் எத்தனையோ டாக்டர் இடத்துல கொண்டு போனார்கள். பல டாக்டர்கள், பல மாத்திரை மருந்துகள், ஆயிரக்கணக்கான பணத்தை செலவு பண்ணினான். சுகம் உண்டாகவில்லை. எலும்பும் தோலுமாகி மரண படுக்கை. அயனாவரத்தில் எங்களுடைய சொந்தக்காரங்க கடை வச்சிருந்தாங்க. அவங்க சொல்லி அனுப்பினாங்க, ஒரு டாக்டர் வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்திருக்கிறார், ஸ்பெஷலிஸ்ட், அவர்கிட்ட கொண்டு வந்தா காமிக்கலான்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா என்னை தூக்கிட்டு போனாங்க. என் காலை ஊன்ற முடியாது, வலது கால் முற்றிலும் செயலற்று போய்விட்டது. இந்த அயனாவரத்தில் இந்த டாக்டர் இடத்துல என் பெற்றோர் கொண்டு போனார்கள். அந்த டாக்டர் ரொம்ப அன்பாக, அவரோடு சேர்ந்த பல டாக்டர்கள் என்னை பரிசோதித்தான். பல மணி நேரம் தலை முதல் கால் வர எல்லாம் பரிசோதித்து ஆலோசனை பண்ணிட்டு கடைசியில் வந்து சொன்னாங்க, என் பெற்றோரை கூப்பிட்டு,
உங்களுடைய மகனுடைய இருதயம் முற்றிலும் டேமேஜ் ஆகிவிட்டு அவளை நான் ஒன்று செய்ய முடியாது. இனிமேல் மருத்துவத்தால் உங்களுடைய மகனை குணமாக்க வழியே இல்லை, அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டார். என் குடும்பமே பயந்து கொண்டிருந்தது. எப்போ மரணம் வரும், எப்போ மரணம் சம்பவிக்கும், ஒரு வாலிபனுடைய மரணம் இந்த வீட்டில் நடக்கப் போகிறது என்று ஒரு பயம், அந்த வியாதியினால் உண்டான வேதனை. தெய்வத்தை எல்லாம் நோக்கி கூப்பிட்டார்கள். யார் என்ன சொன்னாலும் அதுக்கு பொருத்தனை பண்ணிடுவாங்க, எப்படியாவது மகன் பிழைக்கட்டும் என்று. ஒருவர் எனக்கு உதவி செய்யவில்லை. அப்பதான் இயேசு என்னை தேடி வந்தார். நாங்கள் இயேசுவை தேடி போகலை. எங்கள் அப்பா அம்மா யாரையும் அழைத்து கொண்டு வரல ஜெபம் பண்ணுவதற்கு. என்னை எங்கேயும் அந்த கூட்டத்துக்கு கொண்டு போகலை, யாரும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனியில் பிரேக்ஸ் இந்தியாவில் வேலை செய்த ஒரு சகோதரர் சாமுவேல் என்கிற பெயருடையவர், என்னுடைய வியாபாரத்திலே பழகினவர், கடைக்கு ஜாமான் வாங்க வருவார். அதில் ரொம்ப பழக்கம், குடும்பமாய் பழகிட்டார். நான் வியாதிப்பட்டு மரணப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டு விசாரித்து விட்டு போக வீட்டுக்கு வந்தார். என் தாயார் அவரை பார்த்து கண்ணீரோடு சொன்னார்கள், என் மகன் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, மருத்துவம் கைவிட்டு விட்டது, என்னுடைய நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது. என் மகனுக்காக நீ ஜெபம் பண்ணுவியா, இயேசுவை நோக்கி நீ ஜெபம் பண்ணுவாயா என்று என் தாயார் கேட்டார்கள். அவங்க கிறிஸ்தவங்க இல்லை, ஆனா இயேசுவை குறித்து அவங்க அறிந்திருந்த ஒரு காரியம், ஜெபித்தால் இயேசு அற்புதம் செய்வார். ஒரு சின்ன விசுவாசம், கடுகளவு விசுவாசத்தோட ஜெபித்தாலும் அற்புதங்கள் நடக்கும் என்று இயேசு சொல்லி இருக்கிறாரே, ஒரு சின்ன விசுவாசம். என் தாயார் சொன்னார்கள். உடனே அவர் சொன்னார், நான் ஜெபம் பண்ணுகிறேன். என் படுக்கை அருகிலே முழங்கால் படியிட்டார். எல்லாரும் பயபக்தியா நிற்கிறாங்க. என் குடும்ப பெற்றோர், என் உடன் பிறந்தவங்க 3 பேர். நான் மாத்திரம் கண்ணை திறந்து அவரை பார்த்து கொண்டார். அப்போ கூட இயேசுவை நான் நம்பவில்லை, இயேசுவை நோக்கி கூப்பிடவும் இல்லை. அவர் என்ன ஜெபம் பண்ணுகிறார் என்று கவனித்துக் கொண்டிருந்தேன். ஆவியிலே நிரம்பி அவர் பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது என் அறைக்குள் ஒரு தேவனுடைய வல்லமை இறங்குவதை என்னால் உணர முடிந்தது. அந்த வல்லமை தொட ஆரம்பித்த உடனே தெய்வீக பயம் எனக்குள்ளே உண்டாயிற்று. என் கண்களில் கண்ணீர் வடி ஆரம்பித்தது. அவர் சொன்னார், இயேசுவே தொடும் என்றவர் ஜெபம் பண்ணினார். அவர் என்னை தொடவில்லை, என் மேல கை வைக்கவில்லை. அவர் கரம் உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஒரு கரம் என்னை தொடுவதை நான் உணர்ந்தேன். இயேசுவின் கரம் என்னை தொட்டது. I experienced the touch of Jesus. அவர் என்னை தொட்டதை என் சரீரத்தில் உணர்ந்தேன். அந்த கரம் என்னை தொட்டவுடன் மின்சாரத்தை போல ஒரு வல்லமை என் வலது காலின் வழியாக பாய்ந்தது. அடுத்த நிமிஷம் என் கால் செயல்பட ஆரம்பித்து விட்டது. நானாகவே படுக்கையில எழுந்து அமர்ந்து விட்டேன். எனக்கு ஒரு ஆச்சரியம், என்ன நடக்கிறது எனக்கு? அவர் ஜெபம் பண்ணி முடித்தார். நான் கையை ஊன்றி எழும்பி மெதுவாக காலை எடுத்து வைத்து நடக்க ஆரம்பித்தேன். என் வலது காலுக்கும் இடது காலுக்கும் சின்ன வித்தியாசம் கூட இல்லாதபடி இயேசு என்னை குணமாக்கி இருந்தார். 2 அற்புதம். வீங்கி இருந்த என் இருதயம் அப்படியே நார்மலாய் மாறிவிட்டது. ஒரு புது இருதயத்தை இயேசு கொடுத்தார். இன்னைக்கு 2 கால் உள்ளவனாய் உங்கள் மத்தியில் நான் நிற்பதற்கு காரணம், நான் பிரசங்கிக்கிற இயேசு இந்த உயிரோடு இருக்கிறார். நான் பிரசங்கிக்கிற இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். எனக்கு அவர் செய்திருக்கிறார். எனக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? என்னை தொட்ட ஆண்டவர் உங்களை தொட மாட்டாரா? எனக்கு ஒரு அற்புதம் செய்த இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒரு சின்ன விசுவாசம். என் தாயார் ஒரு சின்ன விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தி எனக்கு அற்புதம் செய்தார். இன்னைக்கு விசுவாசிங்க. பிரியமானவர்களே, நீங்களும் ஒரு தேவை வியாதினால பயந்து கொண்டிருக்கலாம். என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, இப்படி இந்த கடன் பிரச்சனை மாறுமோ என்று. இயேசு அற்புதம் செய்கிறவர். நீ பயப்படுகிறபடி உனக்கு ஒன்று சம்பவிப்பதில்லை, கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிங்க. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் இந்த தேவை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இந்த கடன் பிரச்சனை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வியாதி குறித்து பயந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லா பயத்தையும் சிலுவையில் நீர் ஜெயித்தீரே. இந்த பயத்தை கொண்டு வருகிற ஆவிகளை மேற்கொண்டு அவனுடைய கிரியைகளை அழித்து நீர் ஜெயம் எடுத்தீரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அல்லவா? இதோ இந்த சகோதரனை தொடும், இந்த சகோதரியை தொடும். அவருடைய உள்ளத்தில் அந்த பயங்கள் விலகட்டும். அவளை பயப்படுத்துகிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பண தேவைகளை கர்த்தர் சந்தியும்,
கடன் பிரச்சனைகள் மாறுவதற்கு ஒரு அற்புதம் செய்யும். அவளை பயப்படுத்துகிற பொருளாத வியாதிகள், அந்த மரண வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஒரு அற்புதமான சுகமும் விடுதலையும் சரீரத்தில் உண்டாகட்டும். நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். இன்று முதல் ஒரு அற்புத மாற்றத்தை கட்டளை இடுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.